ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 5/5/2025 சித்திரை மாதம் 22ஆம் தேதி விஸ்வாவசு வருடம் திங்கட்கிழமை. அற்புதமான நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 5:47 சூரிய அஸ்தமனம் மாலை 6:25 இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் காலை 7 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் காலை 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் மாலை 3 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:51 வரை ஆயில்யம், அதன் பின்பு மக நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 1:02 வரை வளர்பிறை அஷ்டமி, அதன் பின்பு நவமி திதி வருகின்றது. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:51 வரை பூராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் துவங்குகின்றது. கவனமாக இருக்கவும். தொடர்ந்து 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே பதவி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நல்ல வெற்றியை கிடைப்படும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். அதாவது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணப்பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். உத்தியோகஸ்தர்கள் நல்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றை பெறுவீர்கள். அற்புதமான நாள் இது. சோமவாரம் திங்கட்கிழமை. சிவபெருமானை வணங்கி உங்களுடைய அனைத்து வேலைகளையும் துவங்குங்கள். வெற்றியே கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் ஒன்று இன்றைய நாளிலே நல்லபடியாக முடியும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். வெளியூர் பிரயாணங்கள் லாபகரமான பிரயாணமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாள். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்ய வேண்டும். 12 ராசிக்காரர்களுமே இன்றைய நாளிலே சிவபுராணம் படிக்க உங்களுடைய நாள்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வெகு நாட்களாக தீராத பிரச்சனைகள் கூட சிவபுராணத்தை சிந்தை மகிழ படிக்கும்போது அந்த உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஆகவே இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்கி சிவபுராணத்தை படியுங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம்
பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தருகின்ற நாள். பண வரவு அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மொத்தத்தில் காரிய தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வெளிநாடு செல்லும் பாக்கியம் ஏற்படும். வெளிநாட்டு செல்வதற்கான உங்களுக்கு விசா போன்ற விஷயங்கள் இன்றைய நாளிலே கிடைக்கும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஒரு சிலருக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சுப செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிம்ம ராசியினருக்கு சற்று ஏறத்தாழ இருக்கின்றது. 50% நற்பலன்கள், 50% கெடுபலன்கள் என்று இருக்கின்றது. ஆகவே கெடுபலன்களை குறைத்து நற்பலன்களை அதிகரிக்க சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற அற்புதமான நாள். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் பெரும் வெற்றி பெறும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே காரிய தடைகள் விலகும். குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் நல்ல வெற்றியை கொடுக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை மனதிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை.
கோபத்தை தவிர்த்து கொள்ள வேண்டிய நாள், மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே சிவபுராணம் படியுங்கள், கோளறு பதிகம் படியுங்கள், சிவ வழிபாடு செய்யுங்கள், சிவன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடந்த சில நாட்களாக இருந்த நெருக்கடிகள் குறையும். கூட்டு தொழிலிலே லாபங்கள் உண்டாகக்கூடிய நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ஒரு சிலருக்கு நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். கடன் பிரச்சனைகள் தீரும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். ஆக இன்றைய நாள் நீங்கள் கவனத்துடனும் சந்தோஷத்துடனும் இருக்க வேண்டிய நாள். 2 பலன்களும் இருக்கின்றது. நற்பலன்களும் இருக்கின்றது, சற்று கெடு பலன்களும் இருக்கின்றது. மாற்றிக்கொள்வதற்கு சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். மேலதிகாரிகளால் சிலருக்கு நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்கின்ற செயலிலே கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்லும். ஆகவே இன்றைய நாளிலே மிக கவனத்துடன் இருக்க வேண்டும். சிவ வழிபாடு செய்யுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சிலருக்கு வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு உண்டாகும். உறவினர்களோடு வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சிவ வழிபாடு செய்ய வேண்டும். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை கூட்டிக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல். நம் எல்லோருக்கும் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது. பிரச்சனைகள் இருந்தால்தான் மனிதன் என்று சொல்வார் கவியரசர் கண்ணதாசன். பிரச்சனையே இல்லைன்னா அது பொம்மை என்று சொல்வார். உயிரில்லாத பொம்மைக்குத்தான் பிரச்சனைகள் இருக்காது. உயிருள்ள மனிதன் என்றால் அவனுக்கு பிரச்சனைகள் இருக்க வேண்டும் என்று சொல்வார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். வாழ்க்கையை தெளிந்து வாழ்ந்தவர். ஆகவே பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் கிடையாது. சரி, பிரச்சனைகள் தீர வேண்டும் அல்லவா? இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு நமக்கு இருக்கின்ற ஒரே பிடிமானம் தெய்வம். தெய்வத்தை தான் நாம் பிடித்து கொள்ள வேண்டும். மனிதர்களிடம் சொன்னால், ஒரு நண்பரிடம் சொன்னால் அந்த நண்பர் நம்முடைய பிரச்சனைகளை இன்னும் சற்று காது மூக்கு வைத்து அடுத்த நண்பரிடம் சொல்வார். அவர் இன்னொருவரிடம் சொல்வார். இப்படி மற்றவர்களிடம் சொல்வார்களே தவிர நம்முடைய பிரச்சனை தீர்வதற்கான நல்ல வழியை யாரேனும் சொல்வார்களா என்றால் அது இந்த கலிகாலத்திலே கேள்விக்குறிதான். அப்படியே செய்தாலும் நான் அவனுக்கு செய்தேன் என்று 10 பேரிடம் சொல்லி நம்முடைய மானத்தை வாங்கிவிடுவார்கள். ஆகவே இந்த பிரச்சனைகள் என்பது ஒவ்வொருவருக்குமே மிகப்பெரிய இக்கட்டான நிலைதான்.
இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு நாம் இறைவனை மட்டும்தான் கதியாக பிடித்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே தெய்வங்கள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நம்மை ஆட்கொள்கின்ற தெய்வம் வக்ரகாளி அம்மன். இந்த வக்ரகாளி அம்மன் கோவிலை பற்றித்தான் இன்றைய நாளிலே அந்த அம்மனுடைய சிறப்புகளையும் இந்த அம்மனுக்கு என்னவெல்லாம் செய்தால் நம்முடைய பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றியெல்லாம் இன்றைய நாளிலே ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். இந்த வக்ரகாளி அம்மன் கோவில் என்பது தேவார பாடல் பெற்ற தலங்களிலே ஒன்று. தொண்டை நாட்டிலே அமைந்துள்ள அற்புதமான தலம் இந்த தலம். திருவக்கரை, இந்த ஊரின் பெயர் திருவக்கரை. அதனால்தான் இந்த அம்பாளின் பெயர் திருவக்கரை வக்ரகாளி அம்மன் என்றே நிலைத்து விட்டது. விழுப்புரம் மாவட்டத்திலே வானூர் வட்டத்திலே அமைந்திருக்கின்றது இந்த அற்புதமான திருக்கோயில். இந்த கோவிலுடைய மூலவர் சிவபெருமான் தான். ஆனால் அம்பாள் வழிபாடு இங்கு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே வக்ரகாளி அம்மன் கோவில் என்ற திருப்பெயரோடு இந்த கோவில் வழங்கப்பட்டு வருகின்றது. புதுச்சேரியிலிருந்து வந்தால் 20 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. விழுப்புரத்துக்கும் புதுச்சேரிக்கும் இடையிலே திருக்கனூர் என்ற ஊருக்கு அருகிலே புதுக்குப்பம் என்னும் ஊரிலே அமைந்திருக்கின்றது இந்த அற்புதமான ஆலயம். திண்டிவனம், விழுப்புரம், புதுச்சேரி ஊர்களிலிருந்து இந்த ஆலயத்துக்கு எளிதாக செல்லலாம். இந்த ஆலயமானது கம்பீரமான ராஜகோபுரம் அணி செய்ய அகலமான பிரகாரங்களோடு ஊருக்கு மத்தியிலே அமைந்திருக்கின்ற அற்புதமான திருக்கோவில். இங்கு மூலவர் சந்திரமௌலீஸ்வரர் என்ற பெயரிலே சிவபெருமான் அற்புதமாக காட்சி தருகின்றார். பிறை சூடிய பெருமான் சந்திரசேகரர் என்ற திருப்பெயரோடு காட்சி தருகின்றார். அம்பாளுடைய திருப்பெயர் வடிவாம்பிகை என்பதாகும். இங்குள்ள லிங்கமூர்த்தி மும்முகமாக காட்சியளிப்பது மிக சிறப்பு. கிழக்கிலே தற்புருடம், வடக்கே வாமதேவம், தெற்கிலே அகோர முகமாகவும் காட்சி தருகின்ற அற்புத அமைப்பு வேறு எங்குமே காண கிடைக்காத ஒரு ரூபமாகும். இந்த அகோர முகத்தின் வாயில் இரு ஓரத்திலும் 2 கோரை பற்கள் தெரியும். அதுவும் பாலபிஷேகம் செய்யும் போது நாம் இந்த பற்களை மிக தெளிவாக பார்க்க முடியும். வக்கரம் என்றால் முறை மாறி உள்ளது அல்லது நேர் எதிராக உள்ளது என்பது பொருள். கிரகங்கள் வக்கரமாக சுற்றுகின்றன என்று சொன்னால் பின்னோக்கி சுற்றுகின்றன, எதிர்மறையாக சுற்றுகின்றன என்று பொருள். இந்த கோவிலிலே கொடிமரம், பலிபீடம், சனி எல்லாமே வக்கரமாகத்தான் இருக்கும். பொதுவாக கோவில் கருவறைக்கு நேர் எதிரிலே கொடிமரம் இருக்கும். ஆனால் இங்கே வடபுறமாக விலகி வக்கரமாக இருக்கின்றது. அதேபோல் கோபுர வாசல் சுவாமிக்கு நேராக இல்லாமல் அதுவும் சற்று விலகி வக்கர நிலையிலே இருக்கின்றது. இங்கே உள்ள வக்ரகாளி அம்மனுக்கு பௌர்ணமி பூஜை என்பது மிக விசேஷமாக நடைபெறுகின்றது. அமாவாசையிலே பகல் நேரத்திலும் பௌர்ணமியிலே இரவு 12 மணிக்கும் வக்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது மிகுந்த சிறப்பாகும். இந்த பூஜையிலே கலந்து கொள்பவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் என்பது ஐதீகம். திருவக்கரை பத்ரகாளி அம்மனுக்கு பிரசித்தி அதிகம். வக்ரகாளியனுடைய இடது பாகத்திலே ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்திருக்கின்றார். இந்த சிவாலயத்திலே வரதராஜ பெருமாளுக்கு தன் சன்னதி உண்டு. வக்ராசூரனை வதம் செய்த பிரயோக சக்கரம் அவருடைய கையிலே மாற்றி வைத்திருப்பதும் ஒரு வக்கரம்தான். ஒரு கோவிலின் விசேஷம் அங்கே உள்ள சித்தர்கள் ஜீவ சமாதி, பிருந்தாவனம் முதலிய சிறப்புகள். அந்த அடிப்படையிலே குண்டலினி சித்தர் இங்கு ஜீவசமாதி அடைந்துள்ளார். ஆகவே இங்கு வருபவர்களுக்கு சித்தர்களுடைய பேரருள் கிடைக்கும். அவருடைய சமாதியானது கோவிலுக்குள்ளேயே அமைந்திருப்பது சிறப்பு. வக்ரகாளியனுடைய வலது காதிலே குழந்தை குண்டலமாக தொங்குவது இங்கு சிறப்பு. பொதுவாக காளி வீராவேசமாக காட்சி தருவாள். ஆனால் இங்கு சாந்த ஸ்வரூபிணியாக நமக்கு காட்சி தருகின்றாள் வக்ரகாளி. இங்கே உள்ள சனி பகவான் மிகவும் பிரசித்தி பெற்றவர் ஆவார். பொதுவாக சனி பகவானுக்கு வலப்புறமாக இருக்க வேண்டிய அவருடைய வாகனமான காகம் இங்கே இடதுபுறத்திலே வக்கரமாக அமைந்திருக்கின்றது. அதனால் இவருக்கு வக்கர சனி என்று பெயர். இந்த வக்கர சனியை வணங்குபவர்களுக்கு சனியினால் ஏற்படுகின்ற துன்பங்கள் வக்கரமாகி, அதாவது மாறி நன்மையாக முடியும் என்பது ஐதீகம். ஆகவே இந்த சனி தசை நடப்பவர்கள்,
சனிப்பெயர்ச்சிக்காக பயந்து கொண்டிருக்கின்ற ராசிக்காரர்கள் எல்லோரும் இந்த ஆலயத்துக்கு சென்று சனி பகவானை தரிசனம் செய்ய அவர்களுடைய வாழ்விலே நல்லது நடக்கும், ஜாதக ரீதியான தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம். மிக மிக பழமையான கோவில் இந்த கோவில். கிமு 756 கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த கோவில் மிகவும் பிரதானமான கோவிலாக கருதப்படுகின்றது. அம்பாள் சன்னதிக்கு நேர் எதிரிலே ருத்ரபூமி என்று சொல்லப்படுகின்ற மயான பூமி உள்ளது. வக்ராசுரன் என்ற அசுரன் மிகவும் கொடுமை செய்து கொண்டிருந்தான். அந்த அசுரனை இங்குள்ள வரதராஜ பெருமாள் தன்னுடைய ஸ்ரீசக்கரத்தால் அழிக்கின்றார். வக்ராசூரன் தங்கைக்கு துன்முகி என்று பெயர். அவள் வக்ராசூரனை விட ஆவேசமாக சண்டை போடுகின்றாள். அப்போது வக்ரகாளி அவதாரம் செய்து அந்த ராட்சசியை அழிக்கின்றாள். அப்போது அவளுடைய வயிற்றிலே இருந்த குழந்தை சிசுவை தனது வலது காலிலே குண்டலமாக அணிந்து கொண்டாள் என்பது இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறு. முண்ட மாலையினை முப்புரி நூலாக அணிந்திருக்கின்ற வக்ரகாளி மண்டையோட்டு கிரீடத்தை அணிந்து அஷ்ட திருக்கரங்களிலே பாசம், சக்கரம், வாள், காட்டேரி, கபாலம், பகைவர்களுடைய தலை மாலை என்று அணிந்து கொண்டு அற்புதமாக காட்சி தருகின்றாள் இங்கே அம்பாள். துவக்கத்திலே மிகவும் கோபாவேசமாக இருந்த இந்த பத்திரகாளியை ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து சாந்தம் செய்ததாக வரலாறு. திருமணத் தடை உள்ளவர்கள், குழந்தை வரம் வேண்டுபவர்கள், கடன் தொல்லைகளால் தவிப்பவர்கள், மனக்குழப்பம் நிறைந்தவர்கள், ராகு கேது தோஷம் உள்ளவர்கள், பொதுவான கிரகதோஷங்கள் உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு வருகை தந்து பிரார்த்தனை செய்து கொண்டு பிரார்த்தனையை செய்தால் இந்த ஆலயத்தினுடைய அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே அவர்களுடைய தோஷங்கள் தீரும் என்பது ஐதீகம். இங்கே பிரகாரத்தை வலம் வருவதிலே கூட ஒரு முறை உண்டு. பொதுவாக வலது பக்கமாக 5 முறையும் இடப்பக்கமாக 4 முறையும் வலம் வந்து தொழ வேண்டும் இந்த ஆலயத்திலே. காளி கோவிலின் நேர் எதிரிலே உள்ள லிங்கத்திற்கு கண்டலிங்கம் என்று பெயர். இந்த லிங்கத்திலும் ஒரு விசேஷம் உண்டு. கோடை காலத்திலே இந்த லிங்கம் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். குளிர்காலத்திலே இந்த லிங்கத்துக்கு வேர்த்து முத்து முத்தாக நீர்த்துளிகள் காணப்படும் என்பது விசேஷமான ஒரு ஐதீகமாகும். இந்த கோவிலுக்கு சென்று நம்முடைய ஜாதக ரீதியாக நமக்கு இருக்கின்ற தோஷங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளலாம். இங்குள்ள முருகப்பெருமானை அருணகிரிநாத பெருமான் பாடியிருக்கின்றார் என்பது கூடுதல் சிறப்பாகும். ஆகவே இந்த திருவக்கரை வக்கரகாளி அம்மன் நம்முடைய இன்னல்களை எல்லாம் தீர்ப்பதற்காக கோவில் கொண்டிருக்கின்றாள். இந்த வக்கரகாளி அம்மனை சரணடைந்தால் ஜாதக ரீதியாக நமக்கு இருக்கின்ற அத்துணை தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம். ஆகவே அற்புதமான தலம் இந்த தலம். திருமணத்தடை உள்ளவர்கள் இங்கு செல்லலாம் என்று சொன்னேன். அதுபோல் திருமணத்தடை உள்ளவர்கள் இங்கு ஒரு குறிப்பான வழிபாட்டை செய்து கொள்ள வேண்டும். பத்ரகாளி அம்மன் சன்னதிக்கு எதிரிலே உள்ள தீபலட்சுமி அம்மனுக்கு திருமாங்கல்ய கயிறு கட்டி எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றினால் நம்முடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் என்பது ஐதீகம். அதேபோல் சித்ரா பௌர்ணமி, தமிழ் வருட பிறப்பு, பொங்கல், ஆடி கிருத்திகை, தைக்கிருத்திகை, தைப்பூசம், கார்த்திகை தீபம் முதலிய நாட்கள் எல்லாம் இங்கு மிக மிக விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. இப்போது இந்த மாதம் சித்ரா பௌர்ணமி வர இருக்கின்றது. ஆகவே தவறாமல் இந்த ஆலயத்துக்கு சென்று சித்ரா பௌர்ணமி நன்னாளிலே நம்முடைய இல்லங்களிலே நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து கொண்டு, எத்தனையோ பேருக்கு திருமணத் தடைகள் இருக்கும், பிள்ளைப்பேறு தடை இருக்கும். இந்த தடைகள் எல்லாம் நீங்கி எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று ஆதிகாலம் தொட்டு இருக்கின்ற இந்த திருவக்கரை வக்கரகாளி அம்மனை வணங்கி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. நன்றி, வணக்கம்.